யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் அறிவேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபு சொன்ன இந்த கடைசி நாட்கள் எதை குறிக்கும் என்று சொன்னால் ரகசிய வருகை கிடையாது. பகிரங்க வருகையில் அர்மகதோன் யுத்தம் செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருகிறார் என்று யூதா புத்தகத்தில் 15ஆம் வசனத்தில் ஏனோக்கு சொன்னார் அல்லவா. அந்த அர்மகதோன் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு 1000 வருட அரசாட்சியை இயேசு கிறிஸ்து ஸ்தாபிப்பார். அப்பொழுதுதான் பூமியின் மேல் வந்து நிற்பார். இந்த வெளிச்சத்தை தான் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பதாக யோபு பெற்றிருந்து அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் அறிவேன், அவர் என் கண்களாலே பார்ப்பேன், அந்நிய கண்களால் என் கண்களாலே பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, மனசாட்சி கால பரிசுத்தவான்களாகிய ஏனோக்குக்கு அர்மகதோன் யுத்தம் பற்றினதான வெளிச்சத்தை எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பதாக தேவன் கொடுத்திருக்கிறார். மனசாட்சி கால பரிசுத்தவானாகிய இந்த யோபுவுக்கும் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பதாக 1000 வருட அரசாட்சி குறித்ததான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ யோபு சொன்ன இந்த 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று சொல்லியிருக்கிறாரே, அது 1000 வருட அரசாட்சி தான். இதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.